அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எதுவுமே இல்லாமல் ஒரு சைட் டிஷ், சப்பாத்திக்கு ஒரு கிரேவி ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். தக்காளி, வெங்காயம் எதுவுமே இல்லாமல் எப்படா கிரேவின்னு பார்க்குறீங்களா? ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு குவிக்காக ஒரு கிரேவி தம்மாலு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் இல்லைனா ப்ரெஷர் பேனில் 1/2 கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பேபி பொட்டேட்டோ கிடைக்கலன்னா பெரிய பொட்டேட்டோவே சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தயிர் 1 கப் அளவுக்கு எடுத்து நல்லா அந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. நல்லா தயிர் தண்ணி தனியாக தயிர் தனியாக இல்லாமல் தயிர் தண்ணி எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தயிர் கூட கலக்கிறதுக்கு ஒரு கலவை ரெடி பண்ணணும். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு கூட சுடுதண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கலாம். இது ஈஸி மெத்தட். இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி இருந்ததுன்னா தண்ணியில் ஊற வச்சு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி கூட எடுத்துக்கலாம். அதோடவே நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரை தண்ணியில் கரைச்சி எடுக்கும்போது குவிக்காக செஞ்சு முடிச்சிட முடியும். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அதுவும் இதே மாதிரி தான் டேஸ்ட் வரும். இது திப்பியாக இல்லாமல் பவுட்ரு ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். இன்னொரு பவுலில் ஒரு 10 போல் முந்திரி எடுத்து அதையும் சுடுதண்ணியில் ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊறினாவே நல்லா முந்திரி ஊறி வந்துடும். இந்த மாதிரி ஊறி வந்ததுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் அந்த தண்ணியோடவே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எந்த ஒரு திப்பியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தயிர், சில்லி பேஸ்ட்டு, முந்திரி அரைச்ச விழுது இது எல்லாமே ஒன்றா கலந்து எடுத்துக்க போகிறோம். நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிரில் ஃபஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நம்ம கிரேவிக்கு நல்லது ஒரு கலர் கொடுக்கும். காரம் இது கம்மியாக தான் இருக்கும். காரம் சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கிரேவி செய்யும்போது வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 3ஐயும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கிரேவியோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கும் வேக வச்சு ஆற வச்சு எடுத்துட்டோம். இதை நல்லா தோல் உரிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பேபி பொட்டேட்டோஸ் நீங்கள் சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுலே சின்ன சின்ன பொட்டேட்டோவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரேவிக்குள்ளே நல்லா உள்ள மசாலெலாம் இறங்கி பொரிஞ்சு வர்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ இதுக்குள்ளே மசாலா இறங்குறதுக்காக ஒரு ஃபோர்க் வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்குலையும் இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பொரிச்சு எடுக்கும்போது உள்ளே எண்ணெய் போய் நல்லா பொரிஞ்சும் வரும். அதே சமயம் நல்லா மசாலாவும் பிடிச்சி வெந்து வரும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறது. இப்போ எல்லா பொட்டேட்டோவும் குத்தி எடுத்தாச்சு. ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறத ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா நல்லா வறுத்து இதை பொடி பண்ணிக்கணும் ஆற வச்சு. நம்ம சுக்கு சேர்த்துறது எதுனாலனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அதனால் சுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதே பேனில் நல்லா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அது எண்ணெய் காயறதுக்குள்ளே இந்த வறுத்து வச்சுருக்கிறதையெல்லாம் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மிக்சர் ஜார் நிறைய பேர் கேட்டிங்க என்ன பிராண்டு மிக்சின்னு. இது எவ்வளோ கம்மியாக போட்டாலும் நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு அரைச்சி கொடுத்துருங்க. புல்லட் மிக்சி தான் இது. நான் அமேசானில் ஒண்டர் ஷெஃப்ங்கிற பிராண்டோட புல்லட் மிக்சி தான் வாங்கினேன். நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட 2 ஜார் வரும், சின்னது ஒன்று பெருசு ஒன்று. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்க உருளைக்கிழங்குல எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெளியே அவுட்ரு லேயர் ஒரு லேயர் அப்படியே கிறிஸ்பியாகவும் உள்ள உருளைக்கிழங்கு சாஃப்டாகவும் இருக்கும். ஏன்னா வேக வச்சு நம்ம பொரிச்சிருக்கோம், அதனால உள்ளே சாஃப்டாகவே இருக்கும். வெளியே மட்டும்தான் நல்லா பொரிஞ்சு வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு வந்துடும். இப்போ எண்ணெயை தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த எண்ணெயில் மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துன ட்ரை பவுடரோட
பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க தயிரை உள்ளே ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த தயிரை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கை விடாமல் தொலைவி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மசாலா, எண்ணெய், தயிர் கலவை எல்லாமே ஒன்று கலந்து வந்து இந்த மாதிரி கொதி வர்ற அளவுக்கு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே மறுபடியும் ஒருக்கா தொலைவி விட்டுட்டு, நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் வெங்காயம், தக்காளி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் அந்த தயிரோட புளிப்பு மட்டும் நமக்கு ஒரு எரிப்பு டேஸ்ட் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் டொமேட்டோ கெச்சப் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தயிர் கூட எல்லாமே கலந்து இது பண்ணி கொதிக்க வச்சாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல உருளைக்கிழங்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இப்போ இதை கொதிக்க வைக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும். மோஸ்ட்டாக நான்ஸ்டிக் தவாவில் செய்யும்போது பெருசாக ஒன்றும் அடிப்பிடிக்காதுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம சேர்த்துன காஷ்மீரி ரெட் சில்லியோட கலர் வந்து நம்ம எண்ணெயோடு கலந்து நல்லா தெளிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிரேவி கூட நல்லா கலந்து நம்ம உருளைக்கிழங்குக்குள்ளே கிரேவியெல்லாம் இறங்குற அளவுக்கு இதை மறுபடியும் வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வேக வச்சு இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சிங்கன்னா நம்மளோட கிரேவி ரெடி. சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா தயிர் கலவையை எண்ணெயில் விட்டதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தால் விட்டுறலாம். இல்லைன்னா கொஞ்சமாக வரமிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது, அதனால் உங்களுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் சுக்கு, மிளகு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த காட்டமும் இருக்கிறதுனால செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். திக்கானதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான தம் ஆலு ரெடி. இது வந்து சப்பாத்தி, நான், ரொட்டி, புலாவ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். வெங்காயம், தக்காளியெல்லாம் விலை அதிகமாக விற்கிற சமயத்தில் தயிர் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான இந்த சைட் டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணலிங்கிறது சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கி இதை வந்து சப்பாத்தி கூட சர்வ் பண்ணேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான இந்த தம்மாலோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 1 பவுல் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபேட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் உருளைக்கிழங்கை பொரித்து அதுக்கப்புறம் நம்ம தயிரில் வந்து மறுபடியும் வேக வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக தான் இருக்கும். நம்ம எடுத்த அளவுக்கு 4 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு போர்ஷன் கிடைக்கும். நான் இங்கே உங்களுக்கு ஒரு போர்ஷன் உண்டான வேல்யூஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Thanks for watching.